நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ராபின் சார், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். ஆட்சி அமைப்பதில் தாவேகாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் எழுந்திருக்கிறது. அதாவது ஆளுநர் ஆட்சி அமைக்க உரிமை கோரவில்லை என்ற ஒரு தகவல் வருது. 118 என்ற நம்பரை பெரும்பான்மையை காட்டாததுனால ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. மெரினாவில் போராட்டம் பண்ணுறதாக சமூக வலைதளங்களில் தாவேகாவினர் பேசுனதுக்கு உயர்மட்ட பாதுகாப்பு எல்லா இடங்கள்லையும் போட்டிருக்காங்க. உள்துறை சொல்லியிருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேணும்னு சொல்லியிருக்கு. ஒரு பரபரப்பான சூழல் தமிழ்நாட்டில் நிலவரதை நம்ம பார்க்குறோம். என்ன நடக்குது, யார் ஆட்சி அமைப்பா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலி இப்போது நான் ஒரு கருத்தை நினச்சி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 40 வருஷம் தமிழ்நாட்டு அரசியல் ஓரளவுக்கு நல்ல ஒரு பரிச்சயமும், அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் விட்டுருங்க, நான் பார்த்ததில் 40 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். 84 to 24ன்னு வைங்களேன், ஒரு 90க்கு அப்புறம் தான் நல்ல பரிச்சயம் உண்டு. இப்போ பாஜகவுடைய போக்கை பார்க்கும்போது அது என்ன கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது. பாஜகவுடைய போக்குன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. பாஜக தான் ஆட்சியாளர், அதாவது கவர்னர். ராஜேந்திர ஆலூக்கர் அவர் பேர், தமிழ்நாட்டு கவர்னர் ஆலூக்கர்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இதுக்கு டெம்பரரியாக வந்திருக்கிறதா பொறுப்பு கவர்னர், ரைட்டு. இப்போ இவருடைய ரோலை பார்க்கும்போது நேற்று வரைக்கும் பாஜகவை பற்றி நம்ம பேசலை. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு இடம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய உண்மையான இடம் 2.5% தான் ப்ரூவன் ஆயிட்டு. சரி, புரியுதா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியை விட அவங்க கீழே தாங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 27 இடங்களில் போட்டிட்டு ஒரு இடங்களில் வாக்கு சதவீதம் 2.5% தான். நாம் தமிழர் அப்படி ஒன்றும் இதாகலை. டெபாசிட் போயிருந்தாலும் அது வேறு விஷயம். இப்போ இந்த கவர்னருடைய இந்த தாமதம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நாம் பார்த்தா, இது குட்டையை குழப்புறாங்க பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதாவுடைய ரோல் அதிமுகவில் நேற்று ப்ரெஷர் இல்லை 2 விஷயமாக பாஜக ரோல் பண்ணுது. ஒரு விவகாரம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அதிமுகவை அடிமட்டத்துக்கு காலி செஞ்சிடணும். இதெல்லாம் பேசுகிறது பலருக்கு புரியாது. ஆனால் அதிமுக முதல்ல தினகரன், அதுக்கு முன்னாடி சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், எல்லாருமே அநேகமாக வெளியேற்றினாங்க. எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் வரைக்கும், செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டார் எல்லோரும். இப்போ இதெல்லாமே பாஜகவுடைய கைகள் தான். இவங்க செய்யறதுக்கான சூழல்களை அவங்க ஏற்படுத்துறது. இப்போ சிவி சண்முகம் மூலம் ஒரு 40 பேர் 30 பேரோ எவ்வளோ பேர் அங்கே ரெசார்ட்டில் இருக்கிறாங்க. எங்கள் புதுச்சேரியில் இப்போ ஏதோ ஒரு குப்பம் அந்த ரெசார்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவை இது உடைச்சிட்டோன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக காலியாயிடும். அவருடைய திட்டம் முதல்ல தான், அதாவது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்து நீங்கள் சொல்கிறது சரிதான், அப்படி அந்த மாதிரி பேசுகிறது. நீங்கள் சொல்கிறது சரிதான் மிஸ்டர் சண்முகம், நான் பார்த்துக்கலாம், நீங்கள் எதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அவங்க சொன்னது இங்கே தெரியாது. சும்மா இருந்த ஓபிஎஸை கூட்டி ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கான், ஆண்மை இல்லையா அந்த வார்த்தை கூட, போய் சமாதியில் போய் உட்கார் அப்படின்னு சொல்லி அந்த பிராமண தலைமை துக்ளக்கு அவர் தான் தூண்டி விட்டார். இந்த திராவிட இயக்கங்கள் அழிகிறதுக்கும் தமிழ் தேசியம் அழிகிறதுக்கும் தான் அவங்களுடைய நோக்கமே அதுதான். இது தமிழ் தேசியம்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, திராவிட தேசியம் இருக்கக்கூடாது, இந்து தேசியம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு தான் அவங்க இப்போது விஜயை குழப்பி விட்றாங்க. எப்படி குழப்புறாங்கன்னா, நேற்று நான் வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு ரோல் இல்லை. நம்ம பிஜேபி பற்றி பேச வேண்டியதில்லை. இப்போ நம்ம பார்க்கும்போது கவர்னருக்கு ஏதோ ஒரு சமீட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவர்னர்னா அமித்ஷா தான், அமித்ஷா தான் மோடி தான், மோடி தான் கவர்னர், கவர்னர் தான் அமித்ஷா, அதுதான் கணக்கு. ஆர்எஸ்எஸ் தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ அவர் ஏன் அழைக்க மறுக்கிறார்? சட்டம் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். இந்தியாவினுடைய சட்டத்தில் கவர்னருக்கான உச்சபட்ச அதிகாரம் என்னங்கிறத ஆர்டிக்கிளை ஃபுல்லாகவே நம்ம படிச்சிருக்கோம். நம்மள்ட்ட ஆங்கிலத்துலேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் சிச்சுவேஷன், ஒரு கருத்து முரணான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு தேர்வுகளில் 1989 பொம்மை கேஸு, எஸ்ஆர் பொம்மை கர்நாடகாவுடைய கேஸு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இப்போ அவர் 107 8
ஒன்று போகுதுன்னு வைங்களேன், 107 ஒரு 5 111 இன்னும் 7 இடம் தேவை இருக்குது. அதுக்கு திமுக நேற்று அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் எந்த விவகாரத்திலையும் உள்ள தலையிட மாட்டோம், எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம். ஏன்னா அதை எப்படி செய்ய மாட்டோங்கன்னு நான் நம்புகிறேன்னா, கடந்த பழனிசாமி ஆட்சி அவங்க எதுவுமே பண்ணலை, அமைதியாக இருந்துட்டாங்க. அதை மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க முட்டி மோதி குளறுபடி வந்து கேவலப்படட்டு நம்ம அமைதியாக பார்த்து கொண்டு இருப்போம். என்ன சாப்பாட்டுக்கு கஞ்சிக்கு இல்லாமல் திமுககாரன் உட்காந்துட்டு இருக்கான். யாருமே அந்த நிலைமை இல்லை. இருக்கிறத சம்பாத்தியம் பண்ணின்னா பாதுகாத்துட்டு அயலகத்துக்கு அப்படியே சுற்றிட்டு போவோம். நம்ம பையன் அதுக்கடையில் யார், ஸ்டாலின் பையன் உதயநிதி நல்லா வந்துடுவாப்புல. இந்த பெருசு கிளடுகிட்டெல்லாம் கிடக்குல்ல, இந்த விளங்காத கேஸு நிறைய கிடக்கு. இந்த துரைமுருகன் மாதிரி சாதி வன்மை பிடிச்சவன் இவங்களெல்லாம் வெளியே பற்றி விட்டணும்னா அவங்களுக்கு திட்டம். சரி, இப்போது பாஜக நம்ம என்னடா ஆட்சியை பிடிக்கணும், அண்ணாமலை எண்மண் மக்கள்ன்று எதெல்லாமா சொன்னோமே, கடைசியில் ஒன்றும் விளங்கவே இல்லையே. அவங்களுக்கு நினைப்பது ஒன்றுமே நடக்கலை. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே டூல் என்னது, இந்த கவர்னர் என்கின்ற ஒரு மாபெரும் ஆயுதம். இது ஒரு பேராபத்து நிறைந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை வைத்து கொஷியாரி என்கின்ற கவர்னர் மூலம் விடியற்காலை 4:30 மணிக்கு இந்திய வரலாற்றில் எங்காவது கவர்னர் அலுவலகம் தூண்டியிருக்கா? எங்காவது அரசு அலுவலகம் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறதா? மகாராஷ்டிராவில் எழுந்து அவர்களுக்கு ஆட்சி பதவி கொடுத்தது தான் இவங்க. அவங்க நோக்கமே எல்லோரையும் அழிக்க வேண்டும். ஒரு விதமான திட்டம். மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணும். எல்லா இடத்துலையும் ஹிந்து தெய்வம் அங்கே பிடிச்சாச்சுல்ல, எங்கே வெஸ்ட் பெங்கால் அங்கே ஃபுல்லாக இனி இந்து முஸ்லீம் பிரச்சனை தானே. எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்து முஸ்லீம் பிரச்சனை தான். இப்போ ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் உருப்படாமல் போயிட்டு. ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது, அதிகபட்சமான எண்களை வைத்திருப்பவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அப்படின்னா 118 போது இவர்கிட்ட 108 இருக்குல்ல, +5 காங்கிரஸ் இருக்காங்க. காங்கிரஸ் 118 13 12 இருக்குல்ல, அப்படின்னா ஒரு 6 தானே குறை. பொம்மை கேஸில் கொடுக்கப்பட்டது இந்த 6 வந்து ஹேவ் டு, அவர் இன்னும் பேசுவார் கண்டிப்பாக, அதை தட் ஷுட் பி, கண்டிப்பாக அதை பண்ணக்கூட வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது கவர்னர் அது ஒரு சரியான ப்ராசஸ் அவர் வந்து செயல்படுத்த வேண்டும். முதன்முறையாக கடிதாசி கொடுத்தார்கள் அந்த ராஜேஷா, அவர் ஆலோகர், துணை பொறுப்பு கவர்னர். இப்பொழுது 2வது இன்று கூட போயிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது, நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படினால் ஏன் அழைக்க மறுக்கிறார்கள் என்றால், ஜஸ்ட் அ மோக்கரி டெமோக்ரஸி, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டாம் பரிகாச சனநாயகம். இது ரொம்ப ஆபத்தான போக்கு. மாறுபட்ட கருத்து நமக்கு இருக்குது, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லது இந்து தேசியத்தின் ஆட்சி நடக்கிறதா? சார், ஆளுநர் தரப்புல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 118 பெரும்பான்மை இல்லாமல் எப்படி ஆட்சி அமைப்பீங்க என்ற ஒரு கேள்விக்கு விஜய் கொடுத்த பதில் திருப்திகரமாக இல்லை. என்ன திருப்திகரமாக இல்லை ஐயா? அந்த முறையே விஜய் கொடுத்த பதில் கிடையாது. அது என்ன விஜய் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அவர் என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் பதில் கேட்டு நம்ம டெலிவிஷனில் லைவில் ஒரு நாள் முதல்வர் படம் ஒன்று ஓடிச்சேன், அந்த மாதிரி இல்லை. அவர் லெட்டரை கொடுத்துருப்பார். விஜய்க்கு ஏராளமான அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், அறிவுஜீவிகள் இருக்கிறார்கள், அவர்கள் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, சைன் பண்ணி. அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சினிமாக்காரர், படம் எடுத்தார். இது வரைக்கும் அவர் பேட்டியே கொடுக்கல, அது வேறு விஷயம். இது வரைக்கும் பேட்டி கொடுக்கல, பிரச்சாரம் பண்ணலை. 41 பேர் இறந்து போன இடத்துக்கு போய் நலம், அதாவது திருஷ்டி, அதாவது மரணம் விசாரிக்கலை. மழை தண்ணீரால் பாதிக்கப்பட்டவர்களை பனையூரில் கூப்பிட்டு கொடுத்தார். அதெல்லாம் அவர் மேலே அப்பார்ட் ஃப்ரம் தேர். அதை தாண்டி சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லையா? ஒரு மனுஷன் கையில் 111 பேர் 12 பேர் இருக்கான். 8 13 113 வச்சுக்கிடுங்க. ஒன்று தள்ளுபடியான 112. அப்போ நான் 6 பேர் தான் தேவை இருக்குது, 7 இல்லை 1. அது சில விஷயங்கள் மாறுபடும், அது நம்ம ஃப்ரீயாக பேசலாம். அப்படி இருக்கும்போது என்ன பதில் அவர் சொன்னார்? அவர் என்ன பண்ணி என்ன பதில் கேட்டா? கவர்னர்கிட்ட கேட்குறா, என்னப்பா பதில் கேட்டா? இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா, இந்த நாட்டினுடைய கோமாளித்தனமான ஆட்சி நடக்கிறதா? சுப்ரீம் கோர்ட்டு அழகாக தெளிவாக கொடுத்துருக்கு, உச்சநீதிமன்றமும் ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றத்திற்கு ஏன் வழிகாட்டு கிடைக்கிறது? இன்றைக்கி ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தட் குட் ஹேப்பன் டுமாரோ, நாளை நடக்கலாம். உலகத்தில் அப்படித்தானே, இன்றைக்கு ஒரு நாட்டில் ஏற்படுகிற பொருளாதார நெருக்கடி நாளை நடக்கலாம், அல்லது வேறு நாட்டில் நடக்கிற பொருளாதார நெருக்கடி நமக்கு வரலாம். ஒரு நாடு இன்றைக்கி வளம் கொளிக்கும். அப்படி அதுக்காக சட்டம் என்பது எப்போதும் இட் கேன் பி அப்ளைட் ஆல் செக்டோரியல் ஆஃப் த பீப்புள். எல்லா மக்களுக்குமாக எல்லா நிலைகளிலும் ஒரு சட்டம்
நமக்கு என்ன செய்யணும், சொல்யூஷனை கொடுக்கணும். அப்படி என்றால் 1989 உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கணும். ஓகே, ஃப்ளோர் டெஸ்ட் என்னால் எங்கே, தரையில் நம்ம வந்து ரூம்குள்ளே கூப்பிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், நீ என்ன பதில் சொல்கிறது, அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இவங்க வேணுமென்றே பாஜக தனது சுய முகத்தை, கோர முகத்தை இங்கே காட்ட ஆரம்பித்திருக்கிறார்களோ. ஓகே, இப்போ கேளுங்க சார். மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போனது விரும்பலையா சார் மோடி? இப்போ கவர்னருக்கு இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். திருமதி சசிகலா அம்மா அவங்களுக்கு ஃபுல்லாக ஆதரவு இருந்துச்சு. உடனடியாக அவர்கள் முதலமைச்சருக்காக லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தார்கள். இதே பாஜக தான் செல்வி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தார். அப்புறம் கட்சிக்காரர்கள் எல்லாரும் முடிவெடுத்து ஓபிஎஸ் வந்து சரியான தலைவராக இப்பொழுது இருக்க மாட்டார், அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு 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 ஆளுமை மிக்க தலைவர், ஒரு கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி, நீங்கள் வந்து அம்மாவோடு இணைந்து பணியாற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும், கட்சி நடத்தத்தானே தேர்ந்தெடுத்தார். மதுசூதனிலேருந்து அவ்வளோ பேரும் கொடுத்தாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதாசி கொடுக்கப்பட்டது. இதில் அப்போது இவரும் இருந்தார், யார், நம்ம பழனி, இவர் ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் கவர்னர் வந்து வரவே இல்லையே. எவ்வளோ பெரிய கேவலம், எவ்வளோ பெரிய இழிநிலைவு. மாநிலத்தின் முதல்வராக ஒருவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைத்தும் கடிதாசியை கொடுத்தாங்க. அந்த கடிதாசியை கொடுத்து அதை அதை வாங்குவதற்கு கவர்னர் இல்லை, போய் தங்கி ஓய்வு எடுத்து விட்டார். எங்கே ஒரு மாநிலம் எவ்வளோ பெரிய விஷயம், ஆட்சி அரசாங்கம் இல்லைன்றால் சட்டம் கெட்டு போயிடும், சட்ட சீரழிவாயிரும். கடைசியில் என்ன செஞ்சாங்க, உடனே தீர்ப்பு வர சொல்லி, அந்த தீர்ப்பை உடனே இவ்வளோ வருஷமாக இருந்தது அன்னைக்கு தீர்ப்பு வருது. இவ்வளோ வருஷமாக பெண்டிங்கில் இருந்தது. பாஜகக்காரங்க எப்படிலாம் செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கிடுங்க. தீர்ப்பு மட்டுமல்ல, டைம் கேட்டாங்க, டைமும் கொடுக்கல. நாளை மாலைக்குள் நீங்கள் போயிடணும், 48 hours. இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து கடைசியில் அதிமுகவை நாசமாக்கிட்டாங்கன்னு வைங்களேன். கடைசியில் பழனிசாமி கையில் போயிட்டு உருப்படாமல் போயிட்டு, அப்படித்தான் இப்போதும் செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் அந்த கேள்விக்கு. காங்கிரஸ் தாவேக்காவோட போனதை பாஜகவோ மோடியோ விரும்பலையா சார்? அருமையான கேள்வி. காங்கிரஸ் வந்து பாஜகவினுடைய ஒரு கொள்கை இருக்கும் பாருங்க, முக்து காங்கிரஸ், முக்து பாரத்தை காங்கிரஸ் பாரத் என்னமோ ஒன்று சொல்கிறாங்க. ஹிந்தி, எனக்கு ஹிந்திலாம் தெரியாது, உருதும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதுக்கு தமிழில் அர்த்தம் தான். எதுக்கு நம்ம ஹிந்தியை போட்டு பேசணும், நம்ம மொழியில் பேசுவோம். அவருடைய அடிப்படை கோட்பாடு காங்கிரஸ் இல்லாத இந்தியா. இப்போது விஜய் வந்து ஜோசப் விஜய், இந்த ஜோசப் விஜய்ங்கிற பேரை அவங்களுக்கு ஹிந்துத்துவ ஆள்களுக்கு பிடிக்காது. ஓகே, ஜோசப் விஜய், புரியுதா? அவன் யார், ஒரு கிறிஸ்டின். அதே ராஜாவுக்கு வாயில் முதல்ல மண்ணு தான். எப்படி நான் விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த நாடு சுபிட்சமாக அனைத்து மதங்களும், அனைத்து இனங்களும், அனைத்து சாதியும் ஒன்றுபட்ட மக்களாக வாழணும். ஓகே, அதில் பேரை பாருங்கள், ஜோசப் விஜய், ஜோசப் சி விஜய். அதே அவர்களுக்கு முதல்ல என்ன சம்மந்தம் இல்லாமல் அரசியலுக்கு வரும்போதே ஜோசப் விஜய் வரட்டு. அவெல்லாம் இந்தியாவில் உள்ளவன் தானே, அவெல்லாம் எந்த ஊரில் உள்ளவர்? ராபின்சன் இந்தியாவில் உள்ளவன் தானே, சுஃபியான் இந்தியாவில் உள்ளவன் தானே, முகமது அப்துல்கார் இந்தியாவில் உள்ளவன் தானே, ஆறுமுகம் இந்தியாவில் உள்ள. இவனை எதுக்கு அப்படி சொல்லணும்? அந்த வெற்றியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, அரசியல் யாரும் வரலாம் போகலாம் சார், அது தப்பில்லை. இந்த மாதிரி அறுவருக்கு தக்கன வெறுப்பு அரசியலுக்கு மாற்றமாக இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டான். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று இரவு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு ஒரு பெரிய செய்திகள்லாம், பெரிய பரபரப்பு. பெரிய பரபரப்புனா லோக்கல் சேனல்னால் நம்ம கொஞ்சம் நம்ப மாட்டோம். தமிழ்நாட்டில் பிரபலமான சேனல் தலைப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று காலை ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, எம்ஆர்சி நகரில் வேலுமணி வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு நேற்று. அதில் வேலுமணி, விசி சண்முகம், விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா, இப்படி முக்கியமானவர். மறவர் சமூகத்திலேருந்து ஒருவர், கொங்கு மண்டலத்திலேருந்து ஒருவர், வன்னியர்லேருந்து ஒருவர், அப்புறம் இங்கே ஒரு அகமுடியார் அந்த பக்கத்துலேருந்து ஒருவர், இப்படி எல்லாரும் வந்து கடுமையான அழுத்தம் கொடுத்தார்களாம். யாருக்கு? எடப்பாடி. அண்ணன், நம்மளால் இனி கொண்டு போக முடியாது, உங்களை நம்பி நாங்கள் இவ்வளோ நாள் இருந்தோம், 11 முறை தோற்று 12ஆம் முறை நீங்கள் தோத்துட்டீங்க. 2 சட்டமன்றம், 2 நாடாளுமன்றம், மாநகராட்சி, உள்ளாராட்சி, பேரூராட்சி, இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் காலி ஆகிட்டீங்க அப்படின்னு நேற்று கடுமையான வாதம் நடந்துச்சான். அது உண்மைதான். கடைசியில் முனுசாமி 6:30 மணிக்கு பேட்டி கொடுத்தார். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறதில்லை என்று அறிவித்தார். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினார். அதில் ஒரு கருத்தை வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது.
என்ன கருத்துன்னா, நாம் சாதாரண பார்ட்டி இல்லை, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. மற்றவங்க கொடுக்குறான்னா பிரச்சனை இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குறான், காங்கிரஸ் கொடுக்குறான், பாமக கொடுக்குறது என்பதெல்லாம் வேறு விஷயம். நாம் பெரிய கட்சி, புரட்சித் தலைவருடைய கட்சி. ஒரு 60% வாக்களை பெற்றோம் அம்மாவின் தலைமையில். 1977, 80, 84 வரைக்கும் ஜெயித்தோம். 91 ஜெயித்தோம், 2001 ஜெயித்தோம், 2011 21 வரைக்கும் ஜெயித்தோம். நம்ம சாதாரண கட்சி இல்லை. தனித்து நின்று யாருடையும் கூட்டு வைக்காமல் 37 இடம் நின்றோம் அப்படின்லாம் இவர் அட்வைஸ் பண்ணியிருக்கார். யார்? கிரீன்ஸ் ரோட்டில் நம்ம பழனிசாமி. ஏதோ அதெல்லாம் கேட்டு இப்போ அவர் ஒரு 40 எம்எல்ஏக்களோடு புதுச்சேரியில் விடுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அங்கே போய் தங்குறாங்கன்னு எனக்கு புரியவில்லை. இப்போ பழனிசாமிக்கு தெரிஞ்சு போகிறாங்களா, பழனிசாமிக்கு தெரியாமல் போயிருக்காங்களா? ஒரு 2 கருத்து இருக்குது. ஏன்னா 2இல் ஒரு பாகம் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அதிமுகவிலேருந்து இந்த கட்சி மாற்று இது இந்த ரூல்ஸ் வந்து ஒரு மேலே அப்ளை ஆகும். கேனாட் பி அப்ளைட். இப்போ 32 பேர் போடும். 32 பேர் உடைச்சிட்டு வந்துடுவாங்களா? இம்பாசிபிளா இல்லையா? நான் கேட்குறேன். அப்போ அந்த அளவுக்கு பழனிசாமிக்கு தெரியாமல் அவ்வளோ பேர் 32 பேர் இங்கே இருந்தாங்க. அல்லது இந்த 32 பேரில் வட மாநிலங்களில் கொஞ்சம் அதிகமாக இந்த முறை ஜெயிச்சதற்கு காரணம் சிவி சண்முகம் தான். அவர் கொஞ்சம் ஒரு தடாலடியான ஆசாமி. எப்படின்னா பேசுவார்னு அவருக்கே தெரியாது. எப்போ நார்மலாக இருக்க மாட்டார், சில நேரத்துக்கு அப்நார்மலாக இருப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் அவர். அதனால் இந்த 40 பேரையும் கொண்டு அங்கே வச்சுருக்குறாங்க. அவர்களுக்கு வேண்டிய ஜல்சா எல்லாம் நடக்குமே, எல்லாம் தான் உண்டு. என்னெல்லாம் நாற்ற முடிச்ச பழக்கங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் கொடுத்தா அண்ணன் நீங்கள் இருங்க போகிறேன்னு சொல்லி வச்சதாகும். இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, 47 எம்எல்ஏக்கள், 47 பேரில் 32 பேர் போடும். 32 பேர் போவார்களா, அல்லது அவர்கள் அனைவரும் இணைந்து தான் இவரை வைத்திருக்கிறார்களா? எந்த அடிப்படையில், யாருக்கு பயந்து எல்லாவற்றையும் கொண்டு புதுச்சேரி ரெசார்ட்டில் வச்சுருக்கிறாங்க? இட் ஹேஸ் சம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் டு பி ஹேங்க்டு. தொங்கி நிற்கிறது, தொங்கி கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அதை பொறுத்து நம்ம வி கான் ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி. அதை கரெக்டாக நம்ம அனலிட்டிக்கலாக பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, சஜஸ்ட் பண்ண முடியல. இதுக்கு இடையில் நீங்கள் சொன்னது தமிழ்நாட்டுடைய கவர்னர், அவருடைய பதில் எங்களுக்கு ஹொலிஸ்டிக் ஃபுல்ஃபில்லாக இல்லை, நிறைவான மனநிறை எங்களுக்கு அளிக்கவில்லை, முழுமையடைந்த மனநிறைவில்லை என்று சொல்வதில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா? ஓகே. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தால் காங்கிரஸ் ஒரு 12, சிறுத்தைகள் ஒரு 2, 14, இவர்கள் ஒரு 4. யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும். அப்படின்னாலும் ஒரு 18 வந்துவிடும். 18 வரலாம். ரொம்ப தொங்கிருமே சார் சட்டமன்றம். சட்டமன்றம் ரொம்ப தொங்கிருமே. ஏற்கனவே தொங்கு சட்டமன்றம் ரொம்ப தொங்காத. 17 வந்தது தான் ஆட்சி அமைச்சிடலாமே. ஆனால் திமுகவை எதிர்த்து போவதற்கு மதசார்பற்ற தன்மையில் பிஜேபி வந்துவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடதுசாரிகளுக்கும் தொல் திருமாவளவுக்கும் காங்கிரஸை மாதிரி இங்கே செல்ல முடியாது. ஓகே. ஏன்னால் அவர்களுக்குள்ளே சில ஒரு இணக்கங்கள் இருக்கிறது, ஒரு கொள்கை. காங்கிரஸ் அப்படி இல்லை. ஆரம்பத்திலே பிரவீன் சக்கரவர்த்தியின் மூலமே குழப்பம் ஏற்படுத்தினது காங்கிரஸ் தான். அதை ராகுல் காந்தி தான் திமுகவுடன் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்குள் இருந்தது. இப்போ இன்னைக்கு காலையில், இப்போது சற்று முன்னர் ஒரு ஆங்கில செய்தி இருக்கு, உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கு டெல்லியில் காங்கிரஸ் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் அவர்கிட்ட இருக்காங்களே, பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்களே, மணிஷ் திவாரி போன்றவர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க. அதாவது எல்லா நடவடிக்கையுமே அவர் எடுக்க போகிறதா? யார்? ராகுல் காந்தி எடுக்க போகிறதா? இது அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இப்படி வருகின்ற போது பிஜேபிக்கு எதிரான மனநிலை இங்கே வலுவாகிவிடும் சார். ஆனால் இன்னைக்கு காலையில் திருமாவளவன் உட்பட சிபிஎம் சிபிஐ தலைவர்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க சார். ஆமாம், அது பேசத்தான் செய்வாங்க, பேசியிருக்காங்க. அந்த பேச்சு கூட காங்கிரஸ் செய்யலை. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஒவ்வொரு கட்சிக்கும் மேலே ஒவ்வொரு பெர்செப்ஷன் இருக்குங்க சார். நல்லவங்க கெட்டவங்கன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஓகே. எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் கெட்டவர்கள் தான். சந்தர்ப்பம்தான் அவர்களை காலை வாருகிறது. ஒன்றுமே இல்லாமல் மண்டபம் வைத்துக்கிட்டு இருந்த பழனிசாமியை கூப்பிட்டு தோளில் தட்டி நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு போனால் சசிகலாமா, நீ யார் என்று கேட்கிறாய் பழனிசாமி? அவர் வருகின்ற போது அவருடைய கணவர் பெரியவர் நடராசன் ஐயா அவர்கள் இறந்துகிற போது கணவருடைய மரணத்திற்கு ஒரு அனுமதிக்கவில்லை. இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது, டி நகர் வீட்டில் மட்டும்தான் இருக்கக்கூடும், பத்திரிகையை பெயரிடக்கூடாது. சரி, பரவாயில்லை. விடுதலையாகி வருகின்ற போது கொடி கட்டக்கூடாது, அதற்கு பிறகு அம்மாவுடைய சமாதியை போய் பார்க்கக்கூடாது. இவ்வளவு தடைகளை
அதற்கு பழனிசாமிக்கு சசிகலா அம்மையார் என்ன தவறு செய்தார்? இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். ஓகே, துரோகங்களும் என்ன சொல்றது, காழ்ப்புணர்ச்சிகளும் பொய்களும் சதி, இதுதான் அரசியல். ஓகே, இப்போ நீங்கள் கேட்பதை தானே கேட்டீர்கள். ஓகே சார். அதான் சார், இப்போ அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுத்து அங்கே அமைச்சரவையில் இடம்பெறுமா, இல்லை அதிமுக திமுக இல்லை, இதை நம்ம சேருவாங்களா? இல்லை, அது இல்லை என்று மறுத்து விட்டார்கள். ஓகே, பழனிசாமி மறுத்து விட்டார். அதே போன்று இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்த கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் கூட அதை மறுத்திருக்கிறார். இது கிளப்பிவிடப்பட்ட போய், இது ஒரு வதந்தி. அதிமுக திமுக ஆதரவு கொடுத்தால் இனி அதிமுக எந்த முகத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்றுவார்கள்? இனி என்ன விடும்? திமுக வர்சஸ் விஜயன் வந்துவிடும். அதான முக்கியம். அப்போ தான் தலையிலே தான் இப்பொழுதும் அப்படித்தான், இனி அப்படித்தான். பழனிசாமியால் அந்த கட்சியை உருப்பட செய்ய முடியாது. எல்லோருமே போய்விட்டார்கள். இனி பழனிசாமி ஒரு என்ன சொல்றது, ஒரு குளம் மாதிரி, கடல் சுருங்கி குளம் மாதிரி, குட்டை மாதிரி, பன்னிகளும் நாய்களும் கிடக்கக்கூடிய ஒரு குட்டைகளை மாதிரி, ஒரு சிறிய குட்டைகளை போன்றது ஆகிவிட்டது, பொதுவாக சொல்லுகிறேன். ஆக இது நடக்க வேண்டும் என்று தான் பாஜக விரும்பினார்கள். புரியுதா உங்களுக்கு? ஓகே, அழிந்த குட்டையில் மீன் பிடிப்பது, கலங்கிய சேற்றில் மீன் பிடிப்பது. இப்போது எனக்கு நீங்கள் சொன்ன செய்தியில் தான் ஃபுல்ஃபில் ஆகலை. எனக்கு சட்டம்தான் பேசணும் சார். இருந்தாலும் ஒரு புதிய கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு தூரத்தை எட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் அப்ளை பண்ண முடியுமா சார்? ஏன்னா ஆண்ட கட்சிகளுக்கு ஆள கட்சிகளுக்கு கொடுக்கலாம். திரு ராபின்சன், சட்டம் என்பது புதிய கட்சி பழைய கட்சி என்பது அல்ல. ஓகே, சட்டம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். சட்டம் நீதியும் எல்லா நிலைகளும் எல்லோருக்கும் உண்டு. ஒரு ஆதிக்க சாதிக்கு ஒரு சட்டம், கீழுள்ள சட்டம் இல்லை. புதிய கட்சிக்கு ஒரு சட்டம், பழைய கட்சிக்கு ஒரு சட்டம் இல்லை. இன்னைக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது கண்ணுக்கு தெரிகிறது 111 பேர் இருக்கான், 112 பேர் இருக்கான். டெபிசிட்டு அல்லது பற்றாக்குறை, இன்அடிக்குவேட் பொசிஷனில் ஒரு 6 தேவை. ஹி வாண்ட்ஸ் டு, அவருக்கு ஒரு 6 நீட்ஸ், ஒரு 6 சீட்ஸ் மோர். ஓகே, ஆனால் அதுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஆனால் கவர்னர் மாளிகையில் போய் இன்னைக்கு முதல்வராக பதவியாக இருக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டாரு கவர்னர் அப்படின்னா, நாளைக்கு ஸ்பீக்கர் எலெக்ஷன் அது இல்லைன்னா இன்னொரு தேர்தலுக்கு அது திணிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வராதுங்களா சார்? இன்னொரு தேர்தல் வந்தாலும் என்ன நடக்கும்? 150லேருந்து 200 சீட்டு விஜய் பெறுவார். குறித்து வச்சுடுங்க. ஏன்னா பரிதாப உணர்வு அதிகமாயிரும். இன்னைக்கு எல்லாரும் வெறியில் இருக்கான். அந்த கட்சியில் சின்ன பையில தான் ஓட்டு போட்டிருக்கான். நான் டெய்லி போய் பார்த்தேன் சார். பூத்தில் ஓட்டு போட்டு வரேன் சார். 20 இப்போ பொம்பளை பிள்ளைங்க, சின்ன எல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம். நீங்கள் யார் சார் உங்கள்கிட்ட சொல்கிறது? நீ சொல்லுமா, நான் என்ன பண்ண வரேன் சார்? விசில் தான். இஸ்லாமிய மக்களை ஃபோன் பண்ணி கேட்டால் எல்லோரும் விசில். அந்த ஊர்லேருந்து சொல்கிறான். வயசானவங்க, நேற்று வேலை போகிற எல்லார்ட்டையும் நான் கேட்டேன். ஆல் பீப்புள் எல்லாருமே நாங்கள் விசிலுக்கு தான் போட்டோம். வேலை செய்கிறவங்க, கூலி ஆள்கள். இப்போ எதுக்கு விசிலுக்கு போட்டிங்கன்னு கேட்டேன். நேற்று ராத்திரி அயப்பாக்கன்னு ஒரு ஏரியாவில் அந்த அம்மா சொல்கிறாங்க, வீட்டு பணி ஒரு மாற்றத்திற்காக போட்டோம், ஒரு சேஞ்ச் வரட்டுமே அப்படின்னு தான் நாங்கள் பண்ணோம். முக ஸ்டாலினே தோக்கடிச்சிட்டிங்களே. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது அவங்களுக்கு யாருக்குமே வேட்பாளர் யாருன்னு தெரியாது. ஒரு ஆட்டோ டிரைவரு வேட்பாளர், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. விசில கண்ணவும் யார் இருந்தான்னா அவங்களுக்கு சட்டம் தெரியுமா அல்லது அவனுடைய நோக்கம் தெரியுமா? இப்போது அந்த கட்சியில் 12 லட்சம் கோடிக்கு கொடுத்துருக்காங்க 5 வருஷத்துக்கு. இப்போது தமிழ்நாட்டுடைய அரசியலில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பற்றி எவனுக்காவது தெரியுமா? நமக்கு டெஃபிசிட் பட்ஜெட் 11 லட்சம் கோடி கடன். போக்குவரத்து துறை 46,000லேருந்து 50,000க்கு மேற்பட்ட கோடி கடன். எலக்ட்ரிசிட்டி மின் கன்சியூமில் 2 லட்சம் கோடி கடன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு பட்ஜெட்டு 4,63,000 கோடி வருஷத்துக்கு. திரு விஜய் போட்டிருக்கிறது 12 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கி முக ஸ்டாலின் கொடுப்பது உரிமை தொகை 12,000லேருந்து 15,000 கோடி. இவர் கொடுக்குற கூட 1,500ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 43,000 கோடி. மீனவர்கள், விவசாயிகள், பெண்களுக்கு 1,80,000 கோடி. எங்கேருந்து கொடுப்பார் சார்? இப்போ வாங்கின கடன் இருக்குது பாருங்க. வருஷ பட்ஜெட்டில் 1.25 லட்சம் கோடி துண்டு உள்ளது. அது தமிழக ஜிடிபியில் எவ்வளோ தெரியுமா? 3%. அப்போ யார் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ போட்டு கொடுத்தா நாங்கள் வந்தால் பஸ்ஸில் ஃப்ரீ? நல்லா கவனிங்க சார். ஆனால் ஏற்கனவே அதிமுக திமுக செஞ்சது தான். ஆமாம், அது செஞ்சதுன்னா இவர் கொஞ்சம் புதுசாக கூட ஒரு 500 ரூபா சேர்த்துக்கிட்டார் சார். கூட எங்கே 500 ரூபா சேர்த்துருக்காரு? 2,500 சேர்த்துருக்காரு சார். திமுகவும் இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபா தரேன்னு. அது இந்த முறை, போன முறை 1000 ரூபா, இவர் 2,500 ரூபா. பாயிண்ட் நம்பர் 1. இந்த தடை காலத்தில் 20,000 ரூபா ஒருத்தனுக்கு. யாருக்கு? மீனவருக்கு. பெண்களுக்கு
எல்லாருக்கும் 5 லட்ச ரூபா கடன், எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் ஃப்ரீ. நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றுக்கும் 23,000 கோடி. நான் வந்தால் 100 யூனிட் இல்லை 200 யூனிட் ரிசேல் பண்ணுவேன் மாதம் ஒரு முறை. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4,000, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு 4,000. இப்போ உங்களுக்கு 4,000 வரும். நீங்கள் டிகிரி தானே, இங்கே உங்களுக்கு அரசு வேலை இல்லையே, இது தனியார் வேலை தானே, அப்போ உங்களுக்கு 4,000 வரும். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி ஊனமுற்றவர்கள் விதவைகளுக்கு 3,000. மாமஞ்சடங்கு, பிறந்த பிள்ளைக்கு கையில் மோதிரத்தை போடும், தாலிக்கு 1 பவுன். இன்றைக்கு தாலி மோனை எவ்வளோ ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கு, 1.25 கோடி இன்றைக்கி அடித்து சாவடிச்சிக்கிட்டு இருக்கான் எங்கே, மத்திய கிழக்கில். இப்போ கணக்கு போட்டு பார்த்தேன், நான் மட்டும்தான் டெலிவிஷனில் சொன்னேன், ஏன்பா இவ்வளவு பணம் வந்துச்சு, எந்த விஜய் ஆரோக்கியசாமி கணக்கு போட்டு கொடுத்தாரு, ஆதவ அர்ஜுன் கொடுத்துருக்காரு, யார் கொடுத்தாலும் முடியாத. ஓகே, இப்போ அவருக்கு அது ஒரு பெரிய செட்பேக் ஆகும். மக்கள் இப்போ நேற்று என்னமோ இது சொல்லியிருக்கிற பஸ்ஸை கேட்டேன் சார், எல்லா பஸ்லையும் ஏறலாமாமே, எல்லா பஸ்லையும் ஏறலாம், எங்கே வேணாலும் தமிழ்நாடு முழுக்க போகலாம் சார், இலவசம். எப்படி சார் இது? நீங்கள் ஏற முடியாது. ஆமாம், ஆண்களுக்கு இல்லை. உங்கள் அம்மா ஏறலாம். எடப்பாடி பழனிசாமி வந்தால் ஆண்களுக்கும் சார், எடப்பாடி பழனிசாமி வந்தால் ஆண்களுக்கும் இலவசம் சார், எல்லாம் ஃப்ரீயா? ஆமாம், எடப்பாடி பழனிசாமி வந்தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம். உன் மண்டை சுத்து, வெயிலே நான் கஷ்டப்பட்டு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். சரி சார், இப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் தேசம் சென்று கொண்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் பழனிசாமி 21% முடக்கப்பட்டு விட்டார். ஓகே, நல்லா கவனிங்க, பழனிசாமி மட்டும். திமுக 27%. அதே மாதிரி பாரதிய ஜனதா எத்தனை சதவீதம் தெரியுமில்ல? 2.5%. அவர்களுக்கான ஓட்டில் வந்து நின்றுட்டு தண்ணி திறந்து விட்டு மலமலன்னு போகல, கடைசியில் அப்படியே வடிஞ்சு அதுக்கான போன தேர்தலில் 20%, 20 கூட்டணி தனியாக 11 இருந்தாங்க. அண்ணாமலை போயிட்டாரு, அண்ணாமலை இருந்தால் ஒரு 2% கூட வந்திருக்கும், 2.5 ஒரு 4 வரும், 4.5 வரும், அப்படிலாம் கிடையாது. இந்த அலையில் எல்லோருமே காணாமல் போய்விட்டார்கள். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இப்பொழுது வழக்காடு மன்றத்தை நோக்கி போகிறது. உண்மையிலே அவர் செய்திருந்தால் 2 வாரத்தை கொடுத்துருக்கணும். யாருக்கு? கவர்னர். இன்றைக்கு கொடுத்துருக்கணும். ஏன்னா நேற்று எலெக்ஷன் முடிஞ்சது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, இன்றைக்கி 7ஆம் தேதி. காலையிலே கூப்பிட்டு 20ஆம் தேதிக்குள் நீங்கள் நிரூபிக்கணும், 18ஆம் தேதிக்குள் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் இஸ் கோயிங் டு சர்ச், வேறு வேலைகளை தேட ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, இப்பொழுது பாரதிய ஜனதாவுடைய கைகள் இருக்கிறது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஓகே, அதுதான் இப்போ. ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் இந்த வாரத்தில் இல்லை அடுத்த வாரத்தில் ஆளுநரோட ஒப்புதலோட ஆட்சியை பிடிக்கிறாருன்னா, இந்த ஆட்சியை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு தொங்கு சட்டமன்றமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கணிக்கப்படுகிறது. எத்தனை நாளைக்கு அந்த ஆட்சியை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? அது கொஞ்சம் 6 மாதம்ன்றாங்க, 1 வருஷம்ன்றாங்க, எப்படி இருக்கு? அது கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா 118ங்கும் போது கரெக்டாக நிற்கக்கூடாது. எவனாவது ஒருத்தன் இடம் மாதிரி ஓடிட்டான்னு வைங்க, பெரிய சிக்கலாயிரும். இடம் மாதிரி ஓட முடியாது, எங்கே போனாலும் அவன் எங்கேயும் சேர மாட்டான், என்ன வேணாலும் நடக்கும். திடீர்னு ஒரு எம்எல்ஏ ஒரு வேளை வயசானவராக இருந்தால் இறந்துட்டாரு, ஆட்சிக்கு வந்துடும், சிக்கலாயிரும். அப்புறம் எடுத்து மற்றவன் ஜெயிச்சிட்டானா, ஒரு பேச்சு சொல்கிறேன், அதில் டிஎம்கே ஜெயிக்கலாம், இல்லை ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், சிக்கல் தானே. இப்போ அவனுடைய ஆதரவு வரும். ஆனால் இப்போ பாசிட்டிவான ஒரு சலுகை என்னென்னா, பழனிசாமி அண்ட் கம்பெனி, அதிமுகன்னு சொல்ல மாட்டேன், அவங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இது ஓரளவுக்குன்னு விளங்கும். ஓகே, ஓகே, பழனிசாமி அண்ட் கன்கோ ஆதரவு கொடுத்தால் கொஞ்சம் நிற்கும். ஏன்னா அவர் கையில் ஒரு 47 இருக்குது, இது ஒரு 107, அப்போ 147, 154 வரைக்கும் இருக்கும். 155ங்கும் போது ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது. பழனிசாமிட்டில் இவர் கேட்கவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஓகே, அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறார்கள், நேஷனல், அதாவது தேசிய முன்னணி, இந்த அலையன்ஸ்லேருந்து யாரையும் கூப்பிடக்கூடாது. ஓகே, பழனிசாமி வந்து சிக்கி கொண்டு தானே, பாஜக கூட எவனும் இல்லையே தமிழ்நாட்டில், பாஜகவின் வெறுப்பு தானே எல்லாருக்கும் உண்டு. பழனிசாமி சிக்கி கொண்டார், கருப்பட்டி பானைக்குள் கையை விட்டவனெல்லாம் நக்குவான், எவனும் யோக்கியமானவன் கிடையாது. திமுகவும் சிக்கி கொண்டான், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் கள்ள உறவு இருக்கத்தானே செய்யுது, இல்லைன்னு நீங்கள் மறக்க முடியுமா? இவர் அம்பாசமுத்திரத்தில் உள்ள சபரீஷன் தான் அதை மெயின்டைன் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட பாஜகவும் திமுகவும் சேர்ந்து தான் பல வேலைகளை செய்வார்கள், அது வெளியே தெரியாது. ராஜாவை பார்த்து அடிக்கடி போகும்போது அந்த நிகழ்ச்சி வந்தது. நீங்கள் கேட்ட கேள்வி எந்த நேரமும் துடுப்பில் இருக்கிறது. இதை என்னது மாற்றி விடுவாங்களே, வென்டிலேட்டரில் தான் ஓடும். 118லலாம் வந்து ஒரு அரசாங்கத்தை நிர்ணயம் பண்ணால் அது வென்டிலேட்டரில் தான் ஓடும். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அப்படி சரித்து விட்டால் மீண்டும் கூட விசில் வந்துடும் 6 மாதத்துக்குள்ளலாம். அனுதாபலே பயங்கரமாயிடும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், 1980 எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. எதுக்கு கலைச்சாங்க தெரியாது. அவர் வச்ச ஒரே கோரிக்கை, நான் என்ன தவறு செய்தேன்,
1980s நீங்கள் அப்போ பிறந்திருக்கவே மாட்டீங்க. போய் பாருங்கள். நான் என்ன தவறு செஞ்சேன்னு கேட்டார் வாக்காளர்கள்ட்ட. நீ தவறையே பண்ணல. 162 இடம். அதுக்கு முந்தி நடந்த எலெக்ஷனில், ஆட்சி கலைத்து முன்னால் நடந்த எலெக்ஷனில் எவ்வளோ இருந்தாங்க தெரியுமா? 39 நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு தான் அதிமுக போட்டுச்சு. மீதி எல்லாம் காங்கிரஸும் திமுகவும். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, ரெட்டலைக்கு 2 கொடுத்தாச்சு, நீ காலின்னு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு நீதி கேட்டார். நான் என்ன தவறு செய்தேன்? மக்கள் பார்த்தார்கள். அப்படியா? 162 இடத்த கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்காரன்னா அவ்வளோ மோசமான ஆள் கிடையாது. எந்த நேரத்தில் என்ன இப்போ நம்ம ஃபூலிஷ் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த முடிவை. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு கொள்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரியாரும் இல்லை, தமிழ் தேசியமும் இல்லை, அயோத்திதாச பண்டிதரும் இல்லை, ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இல்லை, நீதி கட்சியும் இல்லை, சவுந்தரநாடும் இருக்கு இல்லை, யாருமே கிடையாது. எதை பற்றியும் தெரியாது. சரி, அவர் ஆட்டோ டிரைவர் யாருன்னு தெரியுமா? கையெழுத்து போட தெரியுமா? தெரியாது. இப்போ என் கூட பழகுனார் என்னுடைய நண்பர் ஒருத்தர். அவர் பேர் முஸ்தபா அண்டு ஏதோ ஒரு முஸ்லீம் லீக் கட்சி வச்சுருக்காரு. நமக்கு நிறைய பேட்டி காணுவார். நல்ல நண்பரும் கூட, ரொம்ப நல்ல நண்பர் அவர். அவர் ஜெயா டிவிக்கே அடிக்கடி வருவார், பேசுவார், மற்ற டெலிவிஷன்லாம் வருவார். இப்பொழுது அவர் மந்திரி பதவி கிடைக்க போதாமே. அன்னைக்கு பார்த்தேன். அண்ணா எப்படி இருக்கீங்கன்னார். நல்லா இருக்கேன் முஸ்தபா சார். ஏதோ நின்றாண்ணா ஜெயிச்சிருவீங்களா? அவர் பார்ப்பார் அந்த காணொலியை. பார்க்கலான்னாண்டார். அதற்கு பிறகு பார்த்தா முஸ்தபா ஜெயித்து. அது யாரை எதிர்த்து வெற்றி பெற்றார்ன்றது ஒரு பிடிஆர் பழனிவேல்ராஜன், சுந்தர்சி. அதில் வெற்றி பெற்ற முஸ்தபா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தான். இப்படிப்பட்டவர்கள் அவருக்கு விஜய்க்கு சம்மந்தம் வேணாம். அவர் சில வேலை செஞ்சார். ஏன்னா நம்ம நண்பராக இருக்கப்பே தான் அவர் பேரை சொல்கிறேன். இந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறது ஒரு ஃபேஷன் ஷோ. நோம்பு பிடிச்சவங்க தானே ஏன் நோம்பு கஞ்சி குடிக்கணும்? எல்லாரும் நோம்பு கஞ்சி, எல்லாரும் தொப்பியை போடுறான். அதனால தான் மோடி நான் தொப்பியை போட மாட்டாங்கிறான் மனுஷன். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோருக்குமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போ எல்லாருமே சேருவாங்க. அது நடக்காது. இப்போது அந்த இடத்துல சபாநாயகராக வரப்போகுது யாருன்னு சொல்கிறது? இந்த செங்கோட்டையன் கூட இருப்பாங்க, அந்த ஒரு அம்மா சத்யபாமா தான் மாநிலத்தினுடைய இதாக வரப்போகிறாங்க. செங்கோட்டையன் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பார். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டு. துணை முதல்வர்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது சார். அப்படி 118 வந்தாலும் காலம் போகும்போது அதிமுகவுக்குள்ளே ஒரு ரிவோல்ட் வரும், ஒரு குழப்பம் வரும். தோத்துக்கிட்டே அவன் கூட இருக்க மாட்டான். எந்த கட்சியிலையுமே தோக்க முடியாது. இப்போது திரு சீமான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை? அவரை மாதிரி உழைப்பு யார் செஞ்சார்? இந்த இடத்துல 2 உழைப்பு யார் செஞ்சார் தெரியுமா? சீமானும் பழனிசாமியும். கடுமையான உழைப்பு, கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு இல்லை. ஆனால் அங்கே அவருக்கு என்ன செட்பேக் தெரியுமா? அவர் தேர்தல் அரசியலில் நிற்கிறார். தேர்தல் அரசியலில் என்ன குறிக்கோள்? வெற்றி ஒன்று தான் குறிக்கோள். இல்லைன்னா நம்ம பெரியார் மாதிரி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். எத்தனையோ தலைவர் இருக்காங்க. இப்போ சங்க பரிவார் இருக்குது. அவங்களுக்கு பல முகங்கள் உண்டு. கலவரத்திற்கு ஒரு முகம், அரசியலுக்கு ஒரு முகம், சத்தியத்தையும் உண்மையை பேச ஒரு முகம், நாடாளுமன்றத்துக்கு ஒரு முகம், இப்படி பல முகங்கள் இருக்கும். கலவரத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு முகமாக அவரை கேட்டால் அவங்க கலவரம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் அனுமான் சேனையா எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை உறக்க பேசினார். தமிழர்களை பற்றி பேசினா கடுமையான உழைப்பாளியும் கூட. இதை விட சாமானியர்களை தான் அவர் நிறுத்தியிருந்தார். ஒரு பைசா கொடுக்கல. அவருக்கு 500 பேருக்கு உன்னாலும் அவருடைய ஆட்கள் தான். இவருக்கும் அதே மாதிரி தான். ஆனால் எங்கே தப்பு செய்து விட்டார் என்றால் 7-3 10, 5-5 10, 6-4 10, 3-7 10, 2-8 10ங்கிற கால்குலேஷன் அவர் மிஸ் பண்ணிட்டார். அப்போது எல்லாரும் பார்த்தான், அண்ணன் கூட இருந்து சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம ஒரு எலெக்ஷன், அது எனக்கு புரியல. எலெக்ஷனில் நிற்கிறது எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு தானே. நான் சொல்கிறேன் புரியுதா? அந்த ஃபார்மேட்டை விட அவர் ஸ்கிப் ஆனார். அதனால் அவருக்கு ஏற்பட்ட ஒரு தொய்வு தான். இன்றைக்கு ஒரு 3-3.5% தான் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 4% வந்து. ஆனால் அதை விட பிஜேபியை விட அவர் உயர்வாகத்தான் இருக்கிறார். அதை ஒரு தமிழர்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், பரவாயில்லப்பா அப்படின்னு. ஓகே சார், இந்த ஆட்சி ஒருவேளை மீண்டும் அந்த கேள்வி கேட்குறேன். ஆட்சி அமைக்கப்பட்டால் முதல்வர் சொல்லியிருக்காரு, நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம், எந்த விதமான இடையூறும் பண்ண மாட்டோம், 6 மாதம் வரைக்கும் பொறுத்து. நீங்கள் கேட்ட கேள்வியே தப்பு. முதல்வர் யார் சார்? ஸ்டாலின்னு கேளுங்க. ஓகே சார், அவர் தான் முதல்வர் இல்லை சார், அவரை தோத்துட்டாரு சார். ஓகே, அவரே இல்லை, அவர் தப்பா சொல்லக்கூடாது. சரி, திமுக தலைவர் தலைவர்னு சொல்லுங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம், 6 மாதம் வரைக்கும் நாங்கள் தாவேக்கா எப்படி ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொல்லி. ஆமாம், 6 மாதம் கழிச்சு அப்போ ஏதாவது இடையூறு செய்வாங்க? ஒன்றும் இடையூறு பண்ண மாட்டாங்க. அதாவது 5 வருஷம் இருக்கணும். இடையூறு என்பது என்ன செய்வாங்க? டிஎம்கேக்காரங்க பழனிசாமி ஆட்சியை விட்டாங்கல்ல. இப்போ 2016 21 வரைக்கும் பழனிசாமி கையில் ஒன்றுமே கிடையாது. அதை ஒன்றுமே செய்யலை. காலம் வரக்காட்டையும் காத்திருப்போம். இப்போ அவங்களுடைய பாலிசியாக தான். இன்னொரு 5 ஆண்டுகள் பார்க்கலாம், அல்லது இடையில அவங்களா போகட்டும். அப்படி போச்சுன்னா டிஎம்கேக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அப்புறம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையான ஆட்கள்.
இந்த பழனிசாமி அண்ட் கம்பெனி பொறுமையான ஆட்கள் இல்லை, சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள் இல்லை. ஆனாலும் கூட அவர்கள் இடையூறு கொடுக்க மாட்டார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். இடையூறு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. யாரும் கட்சி விட்டு ஓடி போனால் அது அந்த கட்சி தாவல் தடை சட்டம் சிக்கலாகிவிடும். பாமக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் உங்களுக்கு. பாமகவிடம் கூப்பிட்டுருக்கிறார்கள். பாமக ஒரு 4, காங்கிரஸ் ஒரு 5, அப்போ அது ஒரு 11. மற்ற எல்லாம் 2-3 நிற்குது சார். இன்னமும் 2-3 நிற்குது. எந்த 2-3? இன்னும் 2-3 தேவைப்படுதுன்ற. அது தேவை இருக்கு. பாமக என்ன சொல்லிட்டாங்களாம், வைஸ் முதலமைச்சர் டெபுட்டி வேணும், எங்கள் அம்மா சௌமியாவுக்கு உலகத்திலே உயர்ந்த பதவியாக கொடுக்கணும், சுகாதாரத்துறை கொடுக்கணும். உடனே விளங்குமா அது? அதனால் அதை அவங்க கன்சிடரே பண்ணலை, அதை அப்படியே விட்டாங்க. ஓகே, இப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தாவேக்கா. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. ஒருவேளை இவர்கள் மதச்சார்பற்ற கட்சியாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மதச்சார்பற்ற கட்சி எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல. அது ஒன்று. தொல் திருமாவனுடைய முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய சங்கத்தமிழனே சொல்லியிருக்காரு, கொடுப்பதில் என்ன தவறு இருக்கின்றே. அவர் நேற்று முன்தினம் கூட ஒரு வலைதளத்தில் பேசியிருந்தார். ஆனால் சிந்தனை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்காரு, 2 பெரும் திராவிட கட்சிகளும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்கணும். அதெல்லாம் சாத்தியமா? அப்படியா விட போகிறாங்க? ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவராகலாம் அவரை பார்க்குறாங்க. அவர் எங்கே முதலமைச்சர் வைப்பாங்க? அந்த அளவுக்கு மனசில் தயார எண்ணம் இருக்கிறதா? சமத்துவமே இல்லையா? முதலமைச்சராக கொண்டு வச்சா இவனுக்கு என்ன நினைப்பான் தெரியுமா? அடி ஆதிக்க சாதிகள்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டான்டா, பறையர் சமூகத்தை சார்ந்தவனை முதலமைச்சர் ஆகிட்டான்டா, அப்படியெல்லாம் நினைப்பான். நானா நீங்களா மனம் சுட்டு பேசுகிறது? அது திருமாவளவன்ட்டே சொல்லிப்பேன். அப்படியெல்லாம் ஒரு நல்ல மனம் இவர்களுக்கு கிடையாது. ஓகே சார், அப்போ தாவேக்காவுக்கு ஒரு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண ஒரே ஆப்ஷன் அதிமுக மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பலமாக இருக்கணும் என்றால், அடிக்கிட்டி விழுந்தாலும் தாங்கிக் கொள்வதற்கு ஒரு இருக்க வேண்டும் என்றால் அந்த 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். அந்த 47 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால் பழனிசாமியில் 2 ஷோப் இருக்குது. சரி சார், பழனிசாமி பெருந்தன்மையோடு விலகி கொள்ளலாம், ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர். மற்றவர்களுக்கு பதவி கொடுங்கள், ஒரு உள்துறை கொடுங்கள். பழனிசாமிக்கே கூட ஒரு துணை முதல்வர் வரமாட்டார். அவர் எப்படி முதலமைச்சர் எப்படி துணை முதல்வர்? மேலே இருந்தவர் கீழே எப்படியா சார் இறங்குவார்? அவர் சூப்பர் லெவலில் இருக்கார். நம்மளை மாதிரி இப்போ நம்மளாம் சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிடுவோம். நான்லாம் ரோட்டில் உட்காந்து சாப்பிடாலும் வடையை தின்னுட்டு அங்கே இருப்பேன், ஒரு காஃபியை குடிப்பேன். எனக்கு ரொம்ப ஆடம்பரம் ஏசி போட்டாலே கொஞ்சம் நேரத்தில் பிடிக்காது. நான் சாதாரணமான ஒரு தொழிலாளி, எவ்வளோ வசதி இருந்தாலும் சாதாரணமாக பைக்கில் போவோம். அவர்கள்லாம் அப்படி இல்லை, உயர்ந்த இடத்துல இருப்பார்கள். இப்படி பார்ப்பார்கள், அப்படி பார்ப்பார்கள். சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க. ஐயா பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்புறம் அவர் இப்போ யாரமாக இருக்கலாம் தெரியுமா? ஒரே ஒரு வாய்ப்பு, பால் தாக்கரே மாதிரி இருக்கலாம். பால் தாக்கரே தெரியுமா உங்களுக்கு? தெரியுமில்ல, சிவசேனா தலைவர், ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன். அவர் எந்த பதவியும் வகித்தல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம ஐயா இருக்காங்க இல்லையா, பாட்டாங்க, அவரும் பதவி வர மாட்டார். நான் செஞ்ச தப்புனா இவனை 35 வயசுல இந்த பையில கொண்டு முதலமைச்சராக இது அமைச்சராக்குன்னு தான் நான் செஞ்ச தப்புன்னு கண்ணீர் வடிக்கார். 87 வயசில் அவர் பாவம் இப்போ நம்மளை கேவலப்படுத்திட்டானே. இவன் தந்தை என்னோற்றான் கொல்லி என்னும் செயல் என்று சொல்வார்கள். தந்தையால் மகனுக்கு என்ன. அது மாதிரி பழனிசாமிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது? பேசாமல் நான் வெளியே இருக்கிறேன், இவனுலையும் காப்பாற்றணும், இவனும் ஓடிடக்கூடாது. சிவி சண்முகத்துக்கு ஒரு பதவி கொடு, வேலுமணிக்கு ஒரு பதவி கொடு, எவன்லாம் பிரச்சனை பண்ணனா அவ்வளோ பேருக்கு பதவி கொடு. இப்போ சிவி சண்முகம் முக்கியமான ஆளாக இருக்கார், திரு எஸ்பி வேலுமணி அவரும் முக்கியமான ஆளாக இருக்கார். இவர்களுக்கெல்லாம் ஒரு பதவியை கொடுங்கய்யா, நான் அமைதியாக இருக்கேன். ஒரு அறிக்கை விட வேண்டியதுனே, தேச நலம் கருதி, தமிழர்களின் நலம் கருதி அதிமுக ஒரு கொள்கையான கட்சி. அந்த ஆதரவு நிலைப்பாடோட அதிமுக ரொம்ப அடிமட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஏன் அடிமட்டத்துக்கு போகுது? அடிமட்டத்துக்கு இப்போ போகாட்டம் தான் இப்போ சிக்கல் வரப்போகுது. ஓகே, கை இப்படி சுரண்டும் ஐயா. பணத்தை சம்பாதிச்சு படித்தவங்க உங்களை மாதிரி கிடையாது. அடித்து பார்த்த கைகளில் இப்போ நீங்கள் இருக்கார எல்லாரும் கொஞ்சம் நெஞ்சமாக அடிச்சிருக்காங்க. டிஎம்கேக்காரங்க மலையை சுரண்டாங்க, கடலை சுரண்டாங்க, ஏரியை சுரண்டாங்க, ஆற்றை சுரந்தாங்க, சிப்ஸத்தை திறந்துனாங்க, என்ன சுண்ணாம்பு கால்வாயை சுரந்தாங்க. சுரண்டாத துறைகளே இல்லையப்பா. அப்படி ஒரு எல்லாரும் தான் அப்படி ஒரு சூழ்நிலை. நீங்கள் சொல்கிறது ஒரு கருத்து தான், இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை அடுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.